ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க மனோடி சாதிக். அரசாங்கத்திட்ட எத்தனையோ கோரிக்கைகளை வச்சு, எத்தனையோ பாட்டு பாடி, எத்தனையோ எதிர்ப்புகளை தெரிவிச்சும் அவங்க அந்த மூடுற மாதிரி தெரியல. இந்த மதுவிலக்கு கொண்டே வரமாட்டாங்க போல் இருக்கு. அதனால நம்ம பாடிக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு இந்த கோரிக்கையை வச்சு. பட் நான் ஒரு டிஃபரெண்டா யோசிச்சு, அரசாங்கம் மக்களுக்கு ஏன் மூட மாட்டேங்குது அப்படிங்கறத அரசாங்கம் பாடி இருந்தா மக்களுக்கு அது ஒரு டிஃபரெண்டா கேளுங்க. மூட மாட்டோங்க, அடையவன் கூடி கேட்டாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. பல கோடி போட்டு தொழிற்சாலை அமைச்சு ஊர அழிப்போவே, போராட்டம் செஞ்சாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. அடையவன் கூடி கேட்டாலும் டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. நாங்க ஏதும் கேட்க மாட்டோமே, ஊழல் பண்ணி நாங்க பணத்தை மட்டும் சேர்ப்போம், தினமி வச்சு பதுக்கி வைப்போம். தேர்தலில ஜெயிச்சு திட்டங்களை போட்டு ஊருக்காக நடிப்போங்க. காலில் வீடுகும் தொண்டனுக்கு நள்ளி எலும்ப போட்டு வளப்போங்க. மேல காசு டாஸ்மார்க்கால வருது, அட கூட சொன்னா ஒண்ணு அட உள்ள போட்டு மிதிப்போம். இந்த ஊரையே மாலும் நாங்க போராட்டம் செஞ்சாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. அட எவன் கூடி கேட்டாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. பல கோடி போட்டு தொழிற்சாலை அமைச்சு ஊர அழிப்போமே, போராட்டம் செஞ்சாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. எவன் கூடி கேட்டாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. ஓட்டு கேட்டு நாங்க உங்க காலில் விழுவோம், கால்நடைய வந்துடுவோமே. ஆடு கூலியாட்டம் மேல போட்டு பேசி 5 வருஷம் ஆட்சியை பிடிப்போம். பதவி வந்த பின்னே சொன்னதெல்லாம் மறப்போம், திருநெல்வேலி அல்வா கொடுப்போங்க. மதுவை ஒழிக்க சொன்னா தேச துரோகம் போட்டு உள்ள போட்டு மீதி போங்க. தலையாட்டி பொம்மை போல அட நம்ம மற்ற பாரு, கோடி கோடி பணத்தை அட உள்ள சுருட்டுவோம் நாங்க. இந்த ஊரையே மாடும் நாங்க, போராட்டம் செஞ்சாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. அட எவன் கூடி கேட்டாலும் நாங்க டாஸ்மார்க்க மூட மாட்டோங்க. பல கோடி போட்டு தொழிற்சாலை அமைச்சு
ஊரடிப்போமே. போராட்டம் செஞ்சாலும் நாங்க டாஸ்மாக மூட மாட்டோங்க. அட எவன் கூடி கேட்டாலும் நாங்க டாஸ்மாக மூட மாட்டோங்க. இதாங்க இப்படிதான் பாடியிருப்பாங்க. அப்படி பாடி இருந்தா கண்டிப்பா இந்த தொழிற்சாலைகள் மூட வேண்டும், மது விலக்கு கொண்டு வர வேண்டும். இதை செஞ்ச அரசுக்கு எங்களுடைய மக்கள் ஆதரவு என்னைக்குமே இருக்கும். அது எந்த அரசா இருந்தாலும் சரி. நீ வரப்போற தேர்தல்ல உங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம நாங்க ஒழிய மாட்டோம். இளைஞர்களை நான் தூண்டி கண்டிப்பா இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிக்கிறதுக்கு நான் தயார். என்னை தூக்கி உள்ள போடுறீங்களா, என்கவுண்டர் பண்ணி சுடுறீங்களா, அதுக்கெல்லாம் நான் தயார். தில்லு வந்துருச்சு. ஏன்னா அடிபணிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்ததுனால நீங்க ஏறி மீச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதனால நான் பேசுறேன்ட்டு என்ன மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் ஒவ்வொரு இளைஞரும் உங்களுக்குள்ள ஒரு புரட்சி நீங்க உண்டாக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த அரசுக்கு எதிராக நீங்க கண்டிப்பா எதிர்த்து நிக்கணும். நமக்கு தேவையான மதுவிலக்கு உரிமைகள், நம்மளுடைய நாட்டில் உள்ள உரிமைகளுக்கு நம்ம போராடணும் இளைஞர்கள். கண்டிப்பா நான் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு பேச்சு பேசுவேன். அது கண்டிப்பா வரும். அது மெயினா இந்த தேர்தலுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்கிற நம்பிக்கையோட அது ஜனவரி 1ஆம் தேதி நான் வெளியிடுவேன் அந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாம இது மாற்றம் வரணும். தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரணும். இதுதான் போராட்டம், வேற ஒண்ணுமே இல்ல. ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மன்னை சாதிக் துணிஞ்சு நில்லுங்க இளைஞர்களே. பாத்துக்கோ என்ன நடந்தாலும்.